டாக்டர் சாயில் கொடுத்து 7 நாள் ஆன ஒரு பாக்குத்தோப்புல நிக்கிறோம். 7 நாள்ல பாக்குத்தோப்புல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லா விவசாயிகளுக்கும் ஏற்படலாம். அந்த சந்தேகத்துக்கு நம்ம விவசாய நண்பர் வந்து பதில் சொல்லுவாரு. ஏன்னா பாக்குத்தோப்புல 7 நாளைக்கு முன்னாடி சார் தோட்டத்துக்கு தான் நம்ம மருந்து கொடுத்துருந்தோம். கொடுத்த 7 நாள்ல என்னென்ன மாற்றங்கள் விவசாயி பார்த்தாரு, அதுக்கு முன்னாடி அந்த மண் எப்படி இருந்துச்சு, இப்ப அந்த மண்ணுல என்ன மாற்றங்கள் நடந்திருக்குது, அந்த பயிரினுடைய வேர் பகுதியில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்குதுன்னு சொல்லி ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து மண்ணு மேல் பகுதி வந்து பாசம் கட்டு மாதிரி இருந்தது. ஓகேங்க ஐயா. மண்ணு வந்து கடினத்தன்மையா இருந்தது. ஓகேங்க ஐயா. பாக்கனுடைய வேர்கள் வந்து அந்த கருப்பு நிறமா பிளாக்கிஷ் ஆகி வளர்ச்சி குறைவா இருந்தது. வளர்ச்சி நின்று போன மாதிரி சொல்லலாம். ஓகேங்க ஐயா. ரெண்டாவது வந்து இப்போ டாக்டர் சாயில் மருந்து ஊற்றி இப்போ 7 நாளுக்கு அப்புறம் மண்ணினுடைய தன்மை வந்து கொஞ்சம் பொறுப்பா வந்து கொஞ்சம் லூஸா ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்க. அப்போ வேர் வந்து நல்லா ஒரு ஓட்டம் வந்து இந்த வேருடைய தன்மை கருப்பெல்லாம் மாறி நல்ல ஒயிட்டிஷா வளர்ச்சி வந்து தெளிவா இருக்கு. அன்னைக்கு நாங்க பறிக்கும் போதுங்க இந்த அளவுக்கு வேர் பகுதி இருந்தது, இந்த அளவுக்கு வேர் குறைவா இருந்தது. அப்போ குறைவா இருந்தது, இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு. அன்னைக்கு மண் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கடினத்தன்மை இருந்துச்சு. இன்னைக்கு மண் எடுக்கும் போது கையில எடுக்கலாமா? ஒரு விரல் இப்போ ஒரு விரல எடுக்கிற அளவுக்கு வந்து மண் வந்து சாயில் சாஃப்டா இருக்குது. ரூட் வந்து பிளாக் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒயிட்டிஷா இருக்கு, வளர்ச்சியா இருக்கு. ரூட் வந்துங்க அன்னைக்கு வந்து குறைவா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு மரத்துக்கடி நம்ம எவ்வளவு என்ன முடியல இந்த வேர் பகுதியா என்ன முடியாது. வேர் பகுதி என்னவே முடியாது. கிடக்கற்ற வேர்கள் வருது. மண்ணில் வந்து உயிரியல் தன்மையினுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும் போதுதான் மண்ணுல வந்து இன்னொன்னு காற்றோட்டம் மண்ணுக்குள்ள போகும். அடுத்ததான் இப்ப நம்ம காட்டுல பாத்துங்களேன், நிறைய இடத்துல தண்ணி தேங்குன மாதிரி இருக்கு. தேங்குனாதான் பாசம் முடிக்கும். ஆமா. இப்ப வந்து நாம தண்ணி ஊத்தி பாக்கலாம் எந்த அளவுக்கு மண்ணுல இறங்குது அப்படிங்கிற சொல்லி நாம பாத்துக்கலாம். ஊத்துங்க ஊத்துங்க. போதும் அப்படியே உறிஞ்சது வேற நல்லா. இப்ப ஊத்தி வந்துங்க ஒரு 30 செகண்ட் கூட இருக்காதுங்க. ஆமா. எப்படி தண்ணி உரியுதுங்க? தண்ணி உரியுது. இப்ப இதுக்கு முன்னாடி வந்துங்க நம்ம தண்ணி கொடுக்கும்போது காட்டுல தண்ணி தேங்கிட்டு இருந்தது. தேங்கும். இனிமேல் தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பு குறையுது. அப்ப இங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. மண்ணின் வந்து காற்றோட்டம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்குது. ஏன்னா மண் எடுக்கும் போது இலக்கமா இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து நீர்பிடிப்பு திறனுமே அதிகரிச்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பௌதிக தன்மையில வரக்கூடிய அந்த வேர் பகுதிங்கிறது ஆரோக்கியமா அதிகமா வளர்ந்துருக்கு. 7 நாள்ல என்ன மாற்றம் நடக்கணும், என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா விவசாயிகள் இந்த அதிசயம் சார் 7 நாள் நடந்திருக்கு நம்ம டாக்டர் கொடுக்கும்போது. இந்த அதிசயம் நடந்தாதான் அடுத்தது வந்து நம்ம மரத்துல அந்த மரத்துக்கு தேவையான உணவுங்கிறது வந்து முழுமையா வந்து அந்த பயிருக்கு போகும் இல்லைங்களாங்க ஐயா? நாம என்னதான் உரம் கொடுத்தாலுமே, என்னதான் தண்ணி கொடுத்தாலுமே நீர்பிடிப்பு திறனும் வேணும், கொடுக்கக்கூடிய உரங்களை எடுக்கக்கூடிய வேர் பகுதியுமே ஆரோக்கியம் இருக்கணும். எடுக்கும் திறன் எப்ப அதிகமாகுதோ அப்பதான் கொடுக்கும் திறனுங்கிறது